ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்யறேன் அன்பு கொடுக்கு. இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக் செய்ய போகிறோங்க. நம்ம வெளியே இருந்து பிஸ்கெட்டு, க்ரீம் பிஸ்கெட்டுன்னு பசங்களுக்கு வாங்கி கொடுக்கறதோட வீட்டில் மீதி இருந்த இட்லியில் நம்ம எப்படி செய்யலான்ட்டு தாங்க ஒரு ஸ்நாக் பார்க்க போகிறோம். நான் ஒரு 4லேருந்து 5 இட்லி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா இது ஃப்ரைட் இட்லிங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்நாக்காக பசங்களுக்கு ஸ்கூல் ஃபினிஷ் பண்ணி வரக்குள்ளே அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பை வச்சு ஒரு தோசையும் போட்டிருக்கு, அதே மாதிரி மசாலா தோசையும் போட்டிருக்கு. நல்லாவே இருந்துச்சுங்க. தேவைன்னா லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பீஸுங்க கட் பண்ணி எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். இது ஃப்ரைடு நம்ம செய்யறதால ஷெலோ ஃப்ரை ஆட்டம் செய்ய போகிறோங்க. கொஞ்சம் கூடுதலாக எண்ணெயை போட்டாச்சு. இந்த மாதிரி ஒரு பீஸாக வைக்கணும், ஒன்று மேலே ஒன்று ஒட்டாத. அப்போ தான் உங்களுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும். அதே மாதிரி க்ரென்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும், நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லாவே சூடானதும் நம்ம இட்லி இந்த மாதிரி வச்சுட்டோங்க. நம்ம அடுப்புக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். அப்போ தான் நல்லாவே 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக வரத்துக்கு நல்லா இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஸ்நாக் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்குள்ள வெளியே போய் வாங்க தேவையில்லைங்க. நம்ம காலையில் செஞ்ச இட்லி கொஞ்சம் மீதி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கல நல்லாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க ஸ்நாக் சாப்பிடுவாங்க. நீங்கள் கடையில் பிஸ்கெட்டு, க்ரீம் பிஸ்கெட்டு இது அன்றைக்கி அவாய்ட் பண்ண முடியுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லாவே கோல்டன் ப்ரௌனாக எடுத்துட்டோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் செய்யலைங்க, இந்த அண்ணி தான் செஞ்சாங்க. பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்ட்டு சாப்பிட்டாங்க. பாருங்கள், நல்லாவே க்ரென்ச்சியாக இருக்குது. அடுப்பில் பேன் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் இருக்குங்க எண்ணெய் போட்டுக்கிட்டோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துங்க. எண்ணெய் நல்லாவே சூடாகட்டும். 1 டீஸ்பூன் கடுகு பொரியட்டும். இதில் வரமிளகாய் ஒரு 2லேருந்து 3 போட்டுக்கிட்டாங்க. கிள்ளி உங்களுக்கு காற்றுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம். இது எல்லாமே கொஞ்சம் நல்லாவே வறுபடட்டும். தேவையான அளவுக்கு நம்ம கறிவேப்பிலை போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்துக்கு எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி இதில் போட்டாச்சுங்க. வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு அந்த சீனு. இந்த மாதிரி பொடி பொடியாகவே கட் பண்ணி போட்டுக்கணும். அதிகமாக வெங்காயம் போட்டுக்குள்ள நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா வதங்கணுங்க. இது ஒரு பெரிய கேரட் இருக்கும். இதுக்கு நல்லாவே பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள். கொஞ்சம் நேரம் நம்ம நல்லாவே வதக்கிடலாம். இதில் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துங்க. 1 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. இதில் உப்பும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே வதக்கணும். இந்த கேரட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி வதங்கி வந்துச்சுனாவே போதுங்க, அதிகமாக தேவையில்லை. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த இட்லிக்கு இதில் போட்டுடலாங்க. ஃப்ரைடு பண்ண இட்லி தாங்க இது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு இது நம்ம பசங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இதில் லெமன் ஜூஸ் போட்டுடலாங்க. நல்லா டேங்கோவாக இருக்கும். 1 டீஸ்பூன் இருக்குங்க. இதில் தேவையான அளவுக்கு கரியாண்டர் லீஃப் சாப் பண்ணி போட்டுக்கலாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.